இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில தலைமையின் சார்பில் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய எங்கள் செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில நிர்வாகிகள், குறிப்பாக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் உலகநாதன் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்ட இந்த கூட்டம் குறிப்பாக இன்றைக்கு எதிர்கால சந்ததியை வாழ வைக்க முடியுமா என்கிற அச்சத்தோடு இருக்கிற நிலையில் ஒரு புதிய வெளிப்பாடு இன்றைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 4/5/2025 அன்று டெல்லியில் ஒன்றிய வேளாண் துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறார். மரபணு மாற்றப்பட்ட, அவர் திருத்தப்பட்டது என்று சொல்கிறார், 2 நெல் வகைகளை புதிதாக அறிவித்திருக்கிறார். அது 30% விளைச்சலை கூடுதலாக கொடுக்கும் என்கிறார். தண்ணீர் தட்டுப்பாடு, பருவகால இடர்பாடு இவைகளையெல்லாம் தாங்கி வளரக்கூடிய ஒரு புதிய இனத்தை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். இது மரபணு மாற்றல்ல, மரபணு திருத்தம் என்று கூறுகிறார். மரபணுவை மாற்றினாலும் திருத்தினாலும் மூலக்கூறு சிதையும். ஆகவே அது மரபணு மாற்றி என்பதுதான் பொருத்தம். ஏன் மரபணு திருத்தம் என்று அறிவிக்கிறார் என்றால், உச்சநீதிமன்றத்தில் இந்த மரபணு மாற்று பயிர் குறித்து ஆட்சேபனை தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கிறது. வடக்கில் இருக்கிற அந்த சொல்லை மாற்றுவதற்காக திருத்தம் என்று அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த திருத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிற மரபணு என்பது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே முதலில் பருத்தி பயிருக்கு வந்தது. HTPT என்கிற வெரைட்டிகளை பருத்தி சப்பாத்தி பூச்சியை தவிர்க்க, விவசாயிகளுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்துகிற சப்பாத்தி பூச்சியிலிருந்து பாதுகாக்க நான் புதிய பருத்தி விதை என்று அறிவித்தார்கள். ஆனால் அந்த பருத்தியை பயிரிட்ட வடநாட்டு விவசாயிகள் எல்லாம் தற்கொலைக்கு உள்ளானார்கள். அதை தின்ற ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து போயின. அது இன்றைக்கும் அந்த PT பருத்திகள் தான் போட வேண்டிய கட்டாயத்தில் வேறு பருத்திகளெல்லாம் அழிக்கப்பட்டு PT பருத்திகளை மட்டுமே வாங்கக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தோட்டப்பயிர்கள் பலது, உருளைக்கிழங்கு, அதே போல் மிளகாய், கத்திரி, வெண்டி இவைகளெல்லாம் மரபணு மாற்று பயிர்களாக கொண்டு வந்தார்கள். கடைசியாக கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே கடுகு, மஸ்டர்டு, வடநாடுகளில் மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுகிற அந்த கடுகு உற்பத்தி குறைவாக இருக்கிறது, இம்போர்ட் ஆகிறது என்பதற்காக கடுகில் மரபணு மாற்று பயிரை கொண்டு வந்து அது உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணையில் இருக்கிறது. அந்த வழக்கு விசாரணையில் ஒன்று சொன்னார்கள், இந்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற GEC, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அத்தாரிட்டி கவுன்சில், அந்த கவுன்சில் தான் உணவுப் பயிர்களை ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்கிற நிறுவனம். அந்த அரசாங்கத்தினுடைய நிறுவனமே கூறுகிறது, இந்தியாவிலேயே BTயை பற்றி ஆய்வு நடத்துவதற்கு எந்த தொழில்கூடமோ ஆய்வுக்கூடம் இல்லை என்று. அப்படியாப்பட்ட ஒரு மோசமான விதையை இன்றைக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். பசுமை புரட்சி வந்ததால் இன்றைக்கு என்ன பெரிய அளவுக்கு உற்பத்தி பெருகியிருக்கிறது, அந்நிய செலாவணி பெருகியிருக்கிறது, ஏற்றுமதி ஆகிறது. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு தாய்ப்பாலில் நெஞ்சு என்று சொல்லக்கூடிய அச்சம் இன்றைக்கு வந்திருக்கிறது பசுமை புரட்சியாலே. ஆனால் இன்றைக்கு இந்த மூலக்கூறுவையெல்லாம் சிதைத்து புதிய மரபணு வந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் அறிய முடியாதா? மான்சாண்டோ என்கிற ஒரு கம்பெனிக்காக, ஜிஞ்செண்டா என்கிற கம்பெனிக்காக அமெரிக்காவில் இருக்கிற உலகத்தில் 85% விதைகளை தெரிவித்து கொடுத்து கொண்டிருக்கிற இந்த 2 நிறுவனங்களுக்காக இந்திய அரசுடைய சந்தை திறக்கப்பட்டிருக்கிறது, விதை சந்தை. குறிப்பாக இந்தியாவுக்கு சொந்தமான, அரசுக்கு சொந்தமான வேளாண் பல்கலைக்கழகங்கள், ஆய்வுக்கூடங்கள் எல்லாம் அந்த கம்பெனிக்கு இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் ஆய்வுக்கூடங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த PT பருத்தி வந்துவிட்டால் இன்றைக்கு இந்தியாவிலே மான்சாண்டோ கம்பெனி, ஜிஞ்செண்டா கம்பெனி என்பது சிறு சிறு கம்பெனிகள்லாம், விதை கம்பெனிகள்லாம் விலைக்கு வாங்கிவிட்டது. இன்றைக்கு அவர்கள் தான் வேறு பயிரில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே நமது மூல விதைகள் காணாமல் போனால் அல்லது பறிக்கப்பட்டால், நடைமுறையில் இல்லாது போனால் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதையைத்தான் பயிரிட வேண்டிய கட்டாயம் வரும். இப்படித்தான் பருத்திக்கு வந்திருக்கிறது. இனிமேல் எல்லா விதைக்கும் அப்படித்தான் வரும். நீங்கள் கூட பார்க்கலாம், 2 நாட்களுக்கு முன்னாலே அமெரிக்காவில் இந்திய அரசு பேசிக் கொண்டிருக்கிறது அந்த அமெரிக்கா வரி விதிப்பை குறைப்பதற்கு. அப்பொழுது என்ன கையெழுத்து போடாதற்கு காரணம்? அமெரிக்காவிலே மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை இங்கே இறக்குமதி செய்வதற்கு அனுமதி கொடுக்கவில்லை ஒன்றிய அரசு. அது அனுமதி கொடுத்தால் பரிசீலிக்கலாம் என்ற நிர்பந்தம் இன்றைக்கு அமெரிக்காவிலே செய்யப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி PT பருத்தி என்பது, PT இந்த உற்பத்தி பொருள் என்பது எல்லா வகையிலையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் நாம் தடுக்கப்பட வேண்டுமென்றால், பாரம்பரிய விதைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் இந்த PTயை அனுமதிக்கக்கூடாது, PT தொழில்நுட்பத்தை அனுமதிக்கக்கூடாது என்பதோடு, இந்த PT தொழில்நுட்பம் வந்தால் மிகப்பெரிய அழிவு இந்தியாவில் ஏற்படும், உற்பத்தி பெருக வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
இன்னொரு வாதம், இந்தியாவிலே உற்பத்தி குறைவாக இருக்கிறது, மக்கள் தொகை பெருகிறது, தேவைக்கேற்ப உணவு உற்பத்தி இல்லை என்று சொல்கிறார்கள். அது பொய். இந்தியாவில் இன்றைக்கு அந்நிய செலாவணி அதிகமாக கிடைப்பதே வேளாண் உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி தான். ஆகவே இந்த இந்த தொழில்நுட்ப காரணங்கள் எல்லாம் கூறி பொய் சொல்லுகிற காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இன்றைக்கு பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இந்த பிடி தொழில்நுட்பத்தை இந்தியாவில் அனுமதிக்கக்கூடாது. அதை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து போராடப் போகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான அமைப்புகள் ஒன்று சேர்ந்திருக்கிறது. இதை நாங்கள் எதிர்த்து முறியெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு, இதற்கு முன்னால் இருந்த அரசுகளெல்லாம் இந்த மரபணு மாற்று தொழில்நுட்பத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் தமிழ்நாட்டிலே மரபணு மாற்று விதைகளை அனுமதிக்க மாட்டோம், தொழில்நுட்ப ஆய்வுக்கு அனுமதிக்க மாட்டோம் என்ற அறிவிப்பை செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதுபோல் ஒன்றிய அரசு அடுத்த தாக்குதலை செய்திருக்கிறது. கடந்த 27/8/25 அன்று ஜல்சக்தி துறை, நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் எம் பாட்டீல் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார். 1600 கோடி ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். எதற்காக? விவசாயிகள் கணக்கின்றி நிலத்தடி நீரை வெளியெடுக்கிறார்கள். நிலத்தடி நீர்மட்டம் கீழே இறங்கி ஆபத்தான நிலையில் இருக்கிறது. ஆகவே அவர்கள் எடுக்கிற நீருக்கு தகுந்தவாறு வரி விதிக்கப்படும். அந்த வரிப்பதற்கான கருவிகளை பொருத்துவதற்கு 1600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார். இதை பார்க்கும்போது சில பொதுவான நபர்களுக்கு நியாயமாக தோன்றும். உண்மைதான், நிலத்தடி நீர்மட்டம் கீழே போய்விட்டது, விவசாயிகள் எடுக்கிற தண்ணீர் தான் காரணம் என்று கூட நினைக்கலாம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், விவசாயிகளுக்கு அதிகமாக தண்ணீர் எடுக்கிற பயிர் என்பது நெல், கரும்பு, வாடை மட்டுமே. மற்ற பயிர்களுக்கெல்லாம் தண்ணீர் அதிகமாக கட்டினால் பயிர் அழிந்துவிடும். ஆகவே அதிகமாக எடுப்பதில்லை. சில நேரங்களில் கூடுதலாக தண்ணீர் எடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? நதிநீர் பாசனம் அண்டை மாநிலங்களில் நம்பியிருக்கிறது தமிழ்நாடு. அவர்கள் தண்ணீர் கொடுக்காத காலங்களில், கொடுக்க மறுக்கிற காலங்களில் நிலத்தடி நீர் எடுக்க வேண்டிய கட்டாயம் விவசாயிகளுக்கு வருகிறது. இன்னொரு பக்கம் என்ன? மும்முனை மின்சாரம் பல நேரங்கள் வழங்குவது இல்லை. ஆகவே கிடைக்கிற பொழுது தண்ணீரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படித்தான் கூடுதலாக தேவைக்கு மேலே தண்ணீர் எடுத்து விட்டால் பயிர்கள் அடிந்துவிடும், தேவைக்கு மேலே தண்ணீர் கட்டினால் மின்சாதனங்கள் படுத்துவிடும் என்பது விவசாயிகளுக்கு தெரியாதா? ஆக விவசாயிகள் தேவைக்கு மேலே தண்ணீர் எடுப்பதில்லை. சரி, உள்ளபடி நிலத்தடி நீர் மட்டம் இறங்கி கொண்டிருக்கு. அதுக்கு மாற்று என்ன? ஆண்டுக்காண்டு ஆயிரக்கணக்கான டிஎம்சி தண்ணி கடலுக்கு போகிறதே, அதை சேமிப்பதற்கு இந்த அரசாங்கத்திடம் திட்டம் இருக்கிறதா? நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கான திட்டம் இருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், இந்த சுத்திகரிப்பு தண்ணி குடிக்கிறாங்க, மினரல் வாட்டர், இந்த வாட்டர்லாம் குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் அல்லது பேட்டரி தண்ணியாக இருந்தாலும் லட்சக்கணக்கான லிட்டர் அடிகாலத்திலிருந்து தண்ணி எடுத்து அந்த கம்பெனிகள்லாம் சுத்திகரித்து தண்ணியை வீணாக்குது. இன்னும் சொல்ல போனால் சாயப்பட்டார்கள், தொழிற்சாலைகள், இவைகளுக்கெல்லாம் கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் எடுக்கப்படுகிறது. விவசாயிகள் மட்டும் எடுக்கிறார்களா? ஆகவே இதையெல்லாம் ஒரு கட்டுப்படுத்தி, நிலத்தடி நீர் எடுக்கிற பயன்பாட்டை கட்டுப்படுத்தி நிலத்தடி நீரை செறிவூட்டுகிற திட்டங்களை முறையாக நடத்தினாலே இன்றைக்கு நிலத்தடி நீர் மட்டம் இறங்காது. அதுக்கு விவசாயிகள் காரணம் அல்ல. ஆக விவசாயிகள் எடுக்கிற தண்ணீருக்கு வரி போட்டால் நிச்சயமாக வேளாண் மகசூல் பாதிக்கும். தமிழ்நாட்டில் நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகுதான் மும்முனை மின்சாரம், கட்டணமில்லா மின்சாரம் வந்திருக்கிறது. அந்த மின்சாரம் கிடைப்பதால் தான் இன்றைக்கு உற்பத்தி பெருகி இருக்கிறது. உற்பத்தி இன்றைக்கு பெருகி இருப்பதால் தான் அந்நிய செலாவணி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வருகிற கரி பருவத்திலே நெல் 22% உற்பத்தி அதிகரிக்கப் போவதாக சொல்கிறார்கள். கரும்பு 13% அதிகரிக்கப் போவதாக சொல்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு கையிருப்பில் இருக்கிற, சேமிப்பில் இருக்கிற அரிசியும் சர்க்கரையும் எத்தனால் தயாரிக்க திருப்பிவிடுவதாக முந்தா நாள் அமைச்சரவை குழு முடிவெடுத்திருக்கிறது. ஆக உற்பத்தி பெருகி இருக்கிறதுக்கு அடிப்படை மும்முனை மின்சாரம், நிலத்தடி நீர். இதை விடுத்துவிட்டு இவர்கள் கட்டுப்படுத்துவது வரி போடுவது என்றால் வரி போட தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம். பல உயிர்களை பலி கொடுத்து கட்டணமில்லா மின்சாரம் பெற்றிருக்கிறோம். நீங்கள் தண்ணீருக்கு வரி போட்டால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக முறியடிப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு விவசாய சங்கம் மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் ஒன்றிய அரசு ஒரு புதிய திட்டத்தை அறிவித்தது. அது என்ன திட்டம் என்றால், ஒரு அடையாள அட்டை. எப்படி இந்திய குடிமகன்களுக்கு ஆதார் அட்டை வழங்குகிறார்களோ அதுபோல் விவசாயிகளுக்கு ஒரு அடையாள அட்டை. அதுக்கு பேர் வெல்ஃபின் கார்டு. அப்படி என்றால் அர்பன் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 2800 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? இனிமேல் விவசாயிகளுக்கு இந்த அடையாள அட்டை ஆதார் கார்டு போல விவசாயிகளுக்கான அடையாள அட்டை. இந்த அட்டை வைத்திருக்கிறவர்களுக்கு தான் மானியம், சலுகை, கடன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். சரி, பரவாயில்ல, விவசாயிகளுக்கு மட்டுமே அந்த சலுகை கிடைக்கணும்னு நல்ல நோக்கம்தான். ஆனால் என்ன, யாரை பதிவு செய்வதாக அறிவிக்கிறார்கள்? யார் நில உடைமையாளர்களோ, யார் நில ஆவணம் பதிவு செய்திருக்கிறார்களோ,
அவர்களை மட்டும்தான் பதிவு செய்ய வேண்டுமா? தமிழகத்தில் இன்றைக்கு விவசாயிகள் கணக்கென்று ஒரு கணக்கு இருக்கிறது. 37 லட்சம் விவசாயிகள் என்று கணக்கு கூறுகிறார்கள். இன்றைக்கு 1/3 பேர் பதிவு செய்யவில்லை. சரி, நில உடைமையாளர்கள் மட்டும் பதிவு செய்து அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினால் மற்ற விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை கிடைக்குமா? மானியம் கிடைக்குமா? கடன் கிடைக்குமா? உதவி கிடைக்குமா என்றால் கிடைக்காது என்கிறார். இது என்ன அடையாள அட்டை? விவசாயிகளுக்கு முழு தகுதியோடு அடையாள அட்டை கொடுக்கப்படாது, அவர்களுக்கு உரிய தகுதிப்படி உதவிகள் வழங்காது. ஒன்றிய அரசு விரும்புகிற அடிப்படையில் விவசாயிகளை தேர்வு செய்து அடையாள அட்டை வழங்குவது என்பது மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகிறது, இன்னும் இந்த திட்டம் முடியவில்லை. காரணம், இந்த மாதிரி ஒரு லிமிட் வைப்பது, கண்ட்ரோல் வைப்பது. ஆகவே நில உடைமை மட்டுமல்ல, விவசாயிகளாக எவர் சாகுபடி செய்கிறார்களோ அவர் குத்தகையாளராக இருக்கலாம், அல்லது ஒப்பந்தக்காரராக இருக்கலாம், அல்லது உடைமையாளராக இருக்கலாம். இன்னும் பல பேர் மொத்த பணத்தையும் கொடுத்து விட்டு ரிஜிஸ்டர் பண்ணாமையே சாடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உரிமையாளருக்கும் நிலம் தெரியாது, இவருக்கும் அவர் உரிமையாளர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. எங்கே ஐடென்டி கார்டு வாங்குவது? ஆகவே எல்லா விவசாயிகள் சாகுபடி செய்கிற அனைத்து விவசாயிகளையும் பதிவு செய்து அவர்களுக்கு நில உடைமை சான்று வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய அழுத்தமான கருத்து. அதேபோல் ஒன்றிய பிரதமர் 2019ஆம் ஆண்டு முதல் ஒரு திட்டத்தை அறிவித்து வருடத்துக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளில் கொடுத்து கொண்டிருக்கிறார். கிஷான் சம்மான் ஃபண்டு என்று பெயர். பிரதமர் ஒன்றிய அரசின் பிரதமர் நல நிதி. அதுக்கு பெரிய விளம்பரம் செய்யப்படுகிறது. ஆனால் யாருக்கு 47 லட்சம் பேர் கொடுத்தார்கள் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம். இப்பொழுது 31 லட்சம் பேருக்கு தான் கிடையாது. எல்லாரும் வடிகட்டி விட்டார்கள். நில ஆவணம் பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே, அல்லது பத்திரப்பதிவு இருந்தாலும் அவர்கள் வேறு நிரந்தர வருமானம் பெறக்கூடாது. அவர் அரசு ஊழியராகவோ வழக்கறிஞராகவோ அல்லது உங்களைப் போல செய்தியாளராக மாதச்சம்பளத்தில் இருந்தாலோ அவர்கள் சாகுபடி செய்தால் மட்டும் போதாது. இந்த எந்த விதமான அடிப்படை நிரந்தர வருமானம் இல்லாத விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த 6000. இது என்னது பாதிப்பு என்பது? விவசாயிகளுக்கு தகுதியை பார்த்தா இயற்கை பாதிப்பு வருகிறது. ஒரு புயல் வரட்டும், மழை வரட்டும், வெள்ளம் வரட்டும், பாதிப்பு என்றால் இவர் பெரிய விவசாயியா, சின்ன விவசாயியா, இவர் மாத ஊதியரா, நிரந்தர ஊழியரா என்ற வார்த்தை வருகிறது. விவசாய பாதிப்பு என்பது சகல பேருக்கும் வருகிறது, சாகுபடி செய்கிற விவசாயிகள் அனைவருக்கும். ஆகவே இந்த விவசாயிகளிடம் பேதம் காட்டாது அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த உதவித்தொகை வர வேண்டும். தமிழ்நாடு விவசாய சங்கம் 2021 ஆண்டு முதல் நாங்கள் இந்த கோரிக்கை வைத்து போராடினோம். குறிப்பாக விவசாயிகளுக்கு வேளாண் ஊக்க மானியம் என்கிற பெயரில் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு தெலுங்கானா அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது, சத்தீஸ்கர் மாநில அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு ஏக்கருக்கு என்ற அடிப்படையில் பாண்டிச்சேரி அரசாங்கம் கொடுக்கிறது. ஆகவே நாங்கள் கோருவது ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் விவசாயிகளுக்கு வேளாண் ஊக்க மானியமாக வழங்கிட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதுபோல் தமிழ்நாடு அரசு அண்மையிலே ரிசர்வ் பேங்க் ஒரு உத்தரவை போட்டு பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. விவசாயிகள் நகைக்கடனுக்கு கட்டுப்பாடு, அதை மீட்பதற்கு காலக்கெடு தவறினால் நகை ஏல விடப்படும், நகை உங்களுக்கு சொந்தம் என்பதற்கான சான்று, நகை மதிப்பில் 75% தான் கடன் என்ற உத்தரவை எல்லாம் நாங்கள் தூக்கெறிய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு போராட்டத்தை தஞ்சாவூரில் அனைத்து சங்கங்களின் சார் ஏற்பாடு செய்தோம். அன்றைக்கே நிதியமைச்சர் தலையிட்டு ரிசர்வ் பேங்க் அந்த ஆர்டரை கேன்சல் செய்திருக்கு, தற்காலிகமாக ஒத்தி வைத்திருக்கிறது. ஆனால் அன்றே தமிழ்நாடு அரசின் தலைமை கூட்டுறவு பதிவாளர் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். இனிமே கூட்டுறவு கடன்களுக்கு விவசாயிகள் பயிர்க்கடன் கிடைக்கிற போது சிபில் ஸ்கோர் பார்த்து தான் கொடுக்கப்படும் என்ற புதிய அறிவிப்பை செய்திருக்கிறார். சிபில் ஸ்கோர் பார்ப்பது விவசாயிகளுக்கு எந்த வகையிலையும் பொருத்தமல்ல. ஏன் இதுவரை அந்த சிபில் ஸ்கோரை அமல்படுத்தவில்லை என்றால் விவசாயிகளுக்கு பொருந்தாது என்றுதான் இதுவரை இருக்கிற மாநில அரசில் கடைபிடித்த வழிமுறை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசு ஏன் அதை கடைபிடிக்கிறது என்று தெரியவில்லை. இல்லை அரசுக்கு தெரியாமலே, அமைச்சருக்கு தெரியாமலே கூட்டுறவு பதிவாளர் அறிவிக்கிறாரா? அதற்கு முன்னாலே கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார் ரிசர்வ் பேங்குடைய நாம்சங்களுக்கு பொருந்தாது என்று சொல்கிறார். ஆனால் ரிசர்வ் பேங்குடைய நாம்சம் திரும்ப பெறப்பட்டதற்கு பேர் புதிய உத்தரவை பிறப்பிக்கிறார் சிபில் ஸ்கோர் என்று. சிபில் ஸ்கோர் என்றால் என்ன? இதை போராட்டம் நடந்ததற்கு பிறகு நேற்று ஏதாவது ஒருத்தர் மாற்றி ஒரு திருத்தத்தை அறிவித்திருக்கிறார் அந்த கூட்டுறவு பதிவாளர். என்ன திருத்தம் என்றால், இனிமேல் விவசாயிகள் 2 இடங்களிலே கடன் வாங்கியிருந்தால், அதாவது கூட்டுறவு வங்கியிலையோ வணிக வங்கியிலையோ 2 வங்கியில் கடன் வாங்கியிருந்தால் அவர்களுக்கு மட்டும் சிபில் ஸ்கோர் பார்க்கப்படும். மற்றவர்களுக்கு எப்பொழுது மூலம் என்ஓசி வாங்கி கொண்டு கடன் கொடுப்போம் என்று அறிவிக்கிறார். இந்த சிபில் ஸ்கோர் என்பது என்ன? இது ஒரு கம்பெனி, வேறு ஒரு கம்பெனியை கான்ட்ராக்ட் எடுத்து அதுதான் அது மதிப்பிடுகிறது. 300லிருந்து 700 பாயிண்ட் இருந்தால் அவர்களுக்கு கடன் கிடைக்கும். அவர்கள் கடன் வாங்கிய தொகை
குறிப்பிட்ட காலத்தில் கட்டுவது, குறிப்பிட்ட தொகையை கட்டுவது, அந்த முறையெல்லாம் பின்பற்றினால்தான் மார்க்கு கிடைக்கும். இன்றைக்கு விவசாயிகள் அப்படி கட்ட முடியாது. 8 மாதத்திலே வட்டி சலுகை உண்டு. பல விவசாயிகள் வட்டி சலுகை பெற முடியவில்லை. ஏன்? 8 மாதத்துக்குள்ளே வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை. ஏன் கட்ட முடியவில்லை? உற்பத்தி என்பது வெட்ட வெளியிலே போடுவது மூலதனத்தை. அது இயற்கை ஒத்துழைத்தால்தான் பயிர் வளரும், செழிக்கும், மகசூல் கிடைக்கும். அறுத்து வந்து வீட்டில் விற்கிறவரை அல்லது வீட்டில் கொண்டு போய் விற்கிறவரை அந்த மூலதனத்துக்கு பாதுகாப்பு கிடையாது. இயற்கையோடு போராடுகிற தொழில். ஆகவே என்றைக்கு மூலதனம் வருகிறதோ அன்றைக்குத்தான் எடுக்க முடியும். இப்படியான பல பாதிப்புகளிடையே விவசாயிகள் குறிப்பிட்ட காலத்திலே கடன் கட்ட முடியாது. காலம் வளர்ந்து கட்டினால் அவர்களுக்கு வட்டிச்சலுகை கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கூட்டுறவு நிறுவனங்கள் வேளாண் இயந்திரங்களுக்கு கடன் கொடுப்பதில்லை. அவர்கள் வெறும் பயிர்க்கடன். இன்னும் சொல்லப்போனால் 5 கிலோஸ் ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் என்பது வேறு. ஒரு ஏக்கருக்கு 34,000. ஆனால் கூட்டுறவுங்க என்ன கொடுக்கறது? 10 ஏக்கர் நிலம் கொடுத்தால் 2 ஏக்கருக்கு 68,000 பணத்தை கொடுத்து விட்டு 10 ஏக்கர் நிலம் கொடுத்து விட்டதா கணக்கெழுதி விடுகிறார்கள். ஏமாற்று வேலை. ஆகவே இன்றைக்கு சிபில் ஸ்கோர் என்பது எந்த வகையிலையும் பொருத்தமல்ல. விவசாயிகள் தேவைக்கு கடன் வணிக வங்கியிலே வாங்குவார்கள், அரசு வங்கியிலே வாங்குவார்கள், இயந்திரங்களுக்கு வாங்குவார்கள், பயிர்க்கடன் வாங்குவார்கள். அவர்கள் இயற்கை ஒத்துழைக்கிற பொழுது கடனை கட்டுவார்கள். நீங்கள் கடன் கட்டாததுக்கு நடவடிக்கை எடுக்கிறீர்கள், அது சரி, அது தனி. ஆனால் சிவில் ஸ்கோர் எதுக்கு பார்ப்பது? ஆகவே கூட்டுறவு வங்கி மற்றும் வணிக வங்கி, அரசு வங்கி இதிலையுமே விவசாயிகள் கடன்களுக்கு வெறும் பயிர்க்கடன் அல்ல, எந்த இயந்திர கடன்களுக்கு கூட சிவில் ஸ்கோர் பார்க்கக்கூடாது. உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தலையிட்டு அந்த கூட்டுறவு சங்க பதிவாளர் உத்தரவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதுபோல் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு இன்னொரு திட்டத்தை ஒன்றிய அரசின் அறிவிப்பாக எடுத்து செய்ய துணிந்திருக்கிறது. குறிப்பாக டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி மின்சாரத்திற்கு தனி விவசாய வேளாண் மின்சாரத்துக்கு தனி மின்கம்பம் நடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏன்? விவசாயிகள் 3 ஃபேஸ் கனெக்ஷன் மும்முனை மின்சாரம் கொடுக்கிற பொழுது ஒரு நாள் முழுவதும் மும்முனை மின்சாரம் கொடுப்பதில்லை. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 6 மணி நேரம் மட்டுமே மும்முனை மின்சாரம் கொடுக்கிறார். இந்த மும்முனை மின்சாரம் இல்லாத பொழுது என்ன செய்கிறார்கள்? 2 முனையிலிருந்து வருகிற மின்சாரத்தை கண்டென்சர் போட்டு விவசாயிகள் அந்த டெக்னிக்கலை பயன்படுத்தி மும்முனையாக மாற்றி அந்த மோட்டார்களை இயக்குகிறார்கள். அது என்ன நினைக்கிறது அரசாங்கம் என்றால், அதில் அரசாங்கத்துக்கு விரயம் ஏற்படுகிறது, கூடுதல் மின்சார பயன்பாடு இழப்பு ஏற்படுகிறது. ஆகவே அதை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த கண்டென்சர் போட்டு பொருத்துவதால் சமயத்தில் மோட்டாரே சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிடும். கண்டென்சர் போட்டால் வேறு வழி இல்லை. பயிர் காயுது, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் மின்சாரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, 4 மணி நேரம் கொடுக்குறீங்க. அவங்க விவசாயி பயிரை பாதுகாக்க என்ன பண்ணுவோம்? தண்ணி வேணும், வழி இல்லை. ஏன் தண்ணியை விருப்பத்துக்கு அதை பாய்ச்சுறாங்க? தண்ணி தட்டுப்பாடு, இடர்பாடு பாய்ச்சுறாங்க. அப்போ கண்டென்சரை போட்டு மோட்டார் போனாலும் பரவாயில்லன்னு பாய்ச்சுறாங்க. இப்போ அதை தடுப்பதற்கு தான் மும்முனை மின்சாரம் என்பது விவசாயிகள் கொடுக்கப்படுகிற மின்சாரத்திற்கு மட்டும் தனி மின்கம்பங்கள், தனி மின்கம்பிகள் இணைப்பு கொடுக்க போகிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் விருப்பத்துக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 4 மணி கூட மின்சாரம் கொடுப்பார்கள். எப்படி பயிர் உற்பத்தி ஆகும்? எப்படி விவசாயிகள் போட்ட மூலதனத்தை எடுப்பது? இந்த டிஜிட்டல் இந்தியாவாய் தான். ஆகவே இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்கக்கூடாது. விவசாயிகளுக்கு பாதகம் விளைக்கிற இந்த முறைகளையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். அடிப்படையில் தான் குறிப்பாக ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட அந்த கோரிக்கைகளை நாங்கள் நாளையிலிருந்து 2 நாட்கள் டெல்லியில் தேசிய குழு கூட்டம் கூடுகிறது. எங்களுடைய ஆல் இண்டியா கிசான் சபா கூடுகிறது. அந்த கூட்டத்துக்கு நாங்கள் எல்லாம் சொல்கிறோம். அந்த கூட்டத்திலே இந்த ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட டிமாண்டெல்லாம் நாங்கள் வைத்து இந்தியா முழுவதும் ஒரு போராட்டத்தை திட்டமிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்ய போகிறோம் என்று தெரிவித்து இந்த செய்தியாளர் சந்திப்பில் வருகை தந்த உங்களுக்கு நன்றி கூறி இதை செய்தியாக்கி தமிழக வேளாண் மக்களுக்கு உதவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.